அந்த மாணவர்கள் மீது அந்த இளைஞர்கள் மீது வெள்ளக்கண்களை வைத்து சுட்டு அவர்களை கொடுங்காயப்படுத்தினார்கள். பாராளுமன்றத்தில் இந்த சுற்றி இருக்கின்ற டெல்லி கண்ட்ரோலில் இருப்பது மத்திய அரசு. அதற்கு பொறுப்பானவர் அமித்ஷா பாராளுமன்றத்திலே வந்து யார் எங்களுடைய இளைஞர்களை சுடுவதற்கு உத்தரவு போட்டார்கள் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு போக நாடாளுமன்றத்தை நடத்தியுள்ளார்கள் சொன்னார். ஆனால் வரவில்லை. ஆனால் ஒன்று நடைபெற்றது. இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் தலைவர் அவைத் தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையிலே கூட்டணி கட்சிகள் ஒன்றாக நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பி வெளியேயும் சென்று இளைஞர்களுக்கு ஆதரவு அளித்ததால் இளைஞர்களுடைய வெற்றியாக இந்த பிரதம மந்திரி ராஜினாமா செய்தார் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை பார்த்தாலும் தொட்டு பார்த்தாலும் மனம் வீசும் சுவையோ மனம் நிறையும் செவி கேட்க பாராட்டும் வரும் ஐம்புலனும் ஆராதிக்கும் ஐம்புலன்களும் ஆராதிக்கும் மில்கி மிஸ்கி. இந்த கூட்டம் வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால், நாடாளுமன்றம் இதுவரையிலும் இந்திய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு நாள் கூட நாடாளுமன்றத்தை கூட்ட விடாமல் இந்த பாரதிய அரசு முடக்கி போட்டது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு நாடாளுமன்றத்தில் நடந்தது. என்ன நம்முடைய வரலாற்றில் நம்முடைய 50 ஆண்டுகள் 25 ஆண்டுகால அரசாங்கத்தில் நாடாளுமன்றத்தில் நடந்தது என்று மக்களுக்கு விளக்க வேண்டிய காலகட்டம் இன்றைக்கு வந்திருக்க என்று சொன்னால் அதுதான் என்ன என்பதை விளக்கி சொல்லுவார்கள். இதுவரையிலும் இது நடந்ததில்லை. எப்படி இது உருவானது என்று சொன்னால், தமிழகத்தை சார்ந்த நம்முடைய கூட்டணி கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 21 பேர் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒன்றாக கூடி ஒரு தாய் பிள்ளைகளாக ஒரே இயக்கமாக கூடி மக்களிடத்தில் பலர் கேட்கின்றார்கள், பலர் நோண்டி விடுகின்றார்கள். பிஜேபிக்காரர்கள் இவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதில்லை, பாராளுமன்றத்தை முடக்கி விடுகிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு எப்படி செய்வது என்ற ஆலோசனையின் வெளிப்பாடுதான் இந்த கூட்டம் என்பதையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2 கோரிக்கை வைத்தார். ஒன்று, இந்த மாணவர்களை நடுத்தருவிலே விட்டு மாணவர்களுடைய கேள்வித்தாள் எல்லாம் லீக் ஆகி ஏராளமான மாணவர்கள் இருப்பதால் சொல்லுகின்றேன். மாணவர்களுடைய எதிர்கால கல்வியே பாழடிக்கின்ற சூழ்நிலை இருப்பதால் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பிஜேபியினுடைய கல்வி அமைச்சர் பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இது ஒரு கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை என்று சொன்னால், அந்த மாணவர்கள் மீது அந்த இளைஞர்கள் மீது வெள்ளக்கண்களை வைத்து சுட்டு அவர்களை கொடுங்காயப்படுத்தினார்கள். இன்னும் சொல்லப்படுகின்றது, விசாரணையில் இருக்கின்றது, ஏகே பாட்டிஸ் அவர் கூட பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது பீகாரிலே. எனவே ராகுல் காந்தியுடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால், பாராளுமன்றத்தில் இந்த சுற்றி இருக்கின்ற டெல்லி கண்ட்ரோலில் இருப்பது மத்திய அரசு. அதற்கு பொறுப்பானவர் அமித்ஷா. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். பாராளுமன்றத்திலே வந்து யார் எங்களுடைய இளைஞர்களை சுடுவதற்கு உத்தரவு போட்டார்கள் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு போக நாடாளுமன்றத்தை நடத்தியுள்ளார்கள் சொன்னார். ஆனால் வரவில்லை. இன்னொரு கோரிக்கை, பிரதமர் இந்த நாட்டு இளைஞர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த 2 பேர் நடவில்லை. ஆனால் ஒன்று நடைபெற்றது. இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் தலைவர் அவைத் தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையிலே கூட்டணி கட்சிகள் ஒன்றாக நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பி வெளியேயும் சென்று இளைஞர்களுக்கு ஆதரவு அளித்ததால் இளைஞர்களுடைய வெற்றியாக இந்த பிரதம மந்திரி ராஜினாமா செய்தார் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஆனால் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்தார். ஆனால் அமித்ஷாவும் பிரதம மந்திரியும் நாடாளுமன்றத்திற்கு வரவே இல்லை. கடைசி நாள் 13ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுகின்ற போது கதவுகள் பெரிதாக திறக்கப்பட்டது. அப்போது நாங்கள் எல்லாம் நினைத்தோம், இவர்கள் 2 பேரும் வருகின்றார்கள், விளக்கம் கொடுப்பார்கள் நினைத்தால் சபாநாயகர் அமர்ந்தவுடன் வந்துவிட்டார். வந்தே பாரதத்தை 6 ஸ்டான்ஸாவும் பாடி முடித்ததும் 2 பேரும் ஓடிவிட்டார்கள். இதை தவிர எதுவும்
எனவேதான் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எதனால் புறக்கணிப்பு செய்தோம் என்பதையெல்லாம் விளக்கின்ற ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் கூடப்படுகின்றது. அதனுடைய அடிப்படை நோக்கம் நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் எல்லோரும் இருக்கின்றீர்கள். இதை தொடர்ந்து கிராமங்களிலே நீங்கள் எல்லாம் சென்று இன்றைக்கு கிடைக்கின்ற விளக்கத்தை மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் முக்கிய நோக்கம். எனவே ஒவ்வொருவரும் ஒன்றை எடுத்து சொல்லாமல் தமிழகம் முழுவதும் கொடுக்கின்ற குரல் ஒரே குரலாக ஒரே கருத்துக்களை எடுத்து சொல்லுகின்ற ஒரு இயக்கமாக இது செயல்படுவதற்கு தான் இந்த இடத்தில் நம்முடைய தலைவர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களையும் தலைவர் தம்பி துறை வைகோர்களையும் இந்த இடத்தில் அழைத்திருக்கின்றோம். இந்த முன்னணியில் இதில் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் இந்த இருவரும். எனவேதான் அவர்களை வைத்து இந்த கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடை நாம் இங்கே செய்திருக்கின்றோம். அவர்களும் உங்களுடைய நிச்சயமாக உறுதி சொல்லுவேன், உங்களுடைய சோதனையில் உங்களுடைய காலத்தை நிச்சயமாக வீணடிக்காமல் மிக சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லி அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இந்த கூட்டத்தை நாம் முடித்துக் கொள்வோம் என்கின்ற உறுதியை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். ஒவ்வொரு சரத்துக்களையும் 12 பில்களை இந்த முறை தாக்கல் செய்து விவாதம் இல்லாமல் நிறைவேற்றி போயிருக்கிறார்கள். அதில் ஏராளமான முக்கிய சட்டங்கள் அதில் இருந்தது. ஒன்று இங்கே சுட்டிக்காட்டியதை போன்று நம்முடைய மைன்ஸ் பில், தமிழக அரசு கூட கடந்த ஆண்டு மைன்ஸ் மூலம் வருமானம் 4000 கோடி, இந்த ஆண்டு பட்ஜெட் செய்யப்பட்டது 11,000 கோடி. ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டத்தின் மூலம் அந்த வருமானம் தமிழகத்திற்கு இல்லாமல் போகின்ற அளவிற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்ற நிறைவேற்றி இருக்கின்றார்கள். ஒன்றை மட்டும் மைனாரிட்டி மக்கள், நம்முடைய மாவட்டம் மைனாரிட்டி மக்களாக நிர்ணயிக்கப்பட்ட மாவட்டம், இந்த மாவட்டத்திற்கு சொல்கின்றேன். அந்த எஃப்சிஆர்ஏ பில் மட்டும் கொண்டு வந்த போது ஏற்பட்ட மிகப்பெரிய கொந்தளிப்பு. அதன் மூலம் அவர்கள் அதை நிறைவேற்றாமல் அதை ஜேபிசிக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். அங்கே விவாதித்து மீண்டும் வரும். இங்கே சொன்னதை போல இங்கே போலவர்கள் முஸ்லிம் தலைவர்கள் இருக்கின்றீர்கள். மிக குறிப்பாக ஒன்றுதான், இப்போது கூட நான் சொல்வேன், பெரும்பாலான எஃப்சிஆர்ஐக்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டார்கள். இந்த சட்டம் கொண்டுவதற்கு முன்னாலே பெரும்பாலான எஃப்சிஆர்ஐ எல்லாம் க்ளோஸ் ஆகிவிட்டது. இன்னும் அவர்கள் கொண்டு வருகின்ற சட்டத்தின் மூலம் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் இங்கே சொல்லப்பட்டார்களே, நம்முடைய அமைப்புகள் எல்லாம் என்ஜிஓக்கள் எல்லாம் பல 1000 கோடி ரூபாய்களை செலவிட்டு மருத்துவமனைகளை கட்டி ஏழைகளுக்கு இலவச மருந்தை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம், முஸ்லிம் அமைப்புகளும் கிறிஸ்தவ அமைப்புகளும். ஆனால் 1000 கோடியை செலவிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை நடத்தி அதிலே 10 கோடி ரூபாய் வெளிநாட்டு எஃப்சிஆர்ஐ பணம் வந்து ஏதாவது ஒரு யூனிட்டை ஆரம்பித்து அந்த யூனிட்டுக்கு வருகின்ற எஃப்சிஆர்ஐ க்ளோஸ் பண்ணினால் 1000 கோடி ரூபாயும் அரசு பறிமுதல் செய்கின்றனர் என்ற சட்ட திருத்தத்தை இன்று கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவேதான் கிறிஸ்தவ அமைப்புகள், முஸ்லிம் அமைப்புகள் அனைவரும் ஒன்றாக எதிர்க்கிறார்கள். இந்த மதம் சார்ந்த அமைப்புகள் இல்லாமல் ஏராளமான என்ஜிஓக்கள் இருக்கின்றன. அவைகளும் மக்கள் பணி செய்கின்றார்கள். தம்பி துறை வைகோர்கள் இங்கே பத்திரிகைகளை சொல்வதை போன்று இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல, அது முஸ்லிம்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல, ஆனால் இந்தியாவில் வாழ்கின்ற அனைத்து பிரஜைகளுக்கும் பாதிப்பு என்பதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. குறிப்பாக ஒன்றை சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்கின்றது. அது லீகல் ஆக்ஷன் வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு மனுஷனுடைய விலை மட்டும் 18 கோடி. இதற்காக ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அங்கே வருகின்ற அனைத்து கேன்சர் நோயாளிகளுக்கும் இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. ட்ரீட்மெண்ட் மட்டுமல்ல, நோயாளிக்கும் நோயாளியை வைத்து பார்க்கின்ற அட்டெண்டன்ட் 2 பேருக்கு இலவச உணவு கொடுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பறிமுதல் செய்யப்பட்டால் யார் பாதிக்கப்படுவது? கேன்சர் பேசியன்ட் என்று சொன்னால் அங்கே கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுப்பதில்லை. கேன்சர் பேசியன்ட் என்று சொன்னால் அங்கே முஸ்லிம்களுக்கு மட்டுமென்று அங்கே எந்த வரையிலும் இல்லை. வருவதில் 90% மக்கள் இந்துக்கள் என்பதை நான் இங்கே சொல்லிட்டு காட்ட ஆசைப்படுகின்றேன். எனவே இந்த சமுதாயம் அளிக்கப்படுகின்றது. எனவே இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வருகின்ற அரசை எதிர்ப்பதற்கும் இந்த திட்டங்களை குரல் கொடுப்பதற்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக இந்த குரல்கள் ஒலிக்கப்படுகின்றது தென்னிந்தியாவில் தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவேதான்
அந்த பிரதிநிதிகள் இன்று உங்கள் மத்தியிலே விளக்கத்தை கொடுப்பார்கள். அத்தனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கட்சிக்காரர்கள் அதை எடுத்து மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். மாணவர்கள் வந்திருக்கின்றவர்கள், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இறுதியாக அவரவர்கள் பேசி முடித்தவுடன் முக்கியமான நேரம் இருந்தால் 5 நிமிடங்களுக்கு உங்களுக்கு ஒதுக்கலாம். குறிப்பாக அருமை சகோதரர் துரைவைக்கோ பேசி முடித்தவுடன் அவரிடத்தில் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் 2-3 நிமிடங்கள் உங்களுக்கு ஒதுக்கலாம். அதை போன்று தலைவர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசி முடித்தவுடன் அவர் பேசிய சப்ஜெக்டில் உங்களுக்கு குறை இருந்தால் நம்முடைய மாணவர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பை நாங்கள் கொடுக்கிறோம் என்று விரும்புகின்றோம். நீங்கள் உங்கள் சந்தேகங்களை எழுப்புங்கள், அதற்கு உரிய விடைகளையும் கொடுப்பார்கள். இந்த கூட்டத்தில் வந்து சென்றது இதோ காங்கிரஸ் பொதுக்கூட்டத்திற்காக அல்லது மதிமுக பொதுக்கூட்டத்திற்காக அல்லது கம்யூனிஸ்ட் பொதுக்கூட்டத்திற்காக அல்லது ஐயுஎல் பொதுக்கூட்டத்திற்காக வந்து நேரத்தை செலவழித்தோம் என்று இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொண்டோம், மிகப்பெரிய கருத்துக்களை நாம் பெற்றுக்கொண்டோம், இந்த நாட்டிலே என்ன நடைபெறும் என்பதை தெரிந்து கொண்டோம் என்கின்ற மன நிறைவோடு செல்ல வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.